முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற கடவுள். கடவுளுக்கும் மொழி பாசை இதெல்லாம் உண்டா? புரியவில்லை. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லும், முருகனை எங்கள் பாட்டன் என்கிறார்கள். எல்லாரும் பேசுகிறதிலே கேட்கிறேன். முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுவதிலே மறுப்பில்லை, அது உண்மை. தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நான் எப்பொழுதும் நினைப்பேன், தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நம்முடைய நிலத்தை 4 நிலங்களாக நம் பெரியவர்கள் பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இதைவிட ஒரு 5வது நிலமும் இருக்கிறது என்று சொன்னார்கள், பாலை என்று ஒரு இடம். பாலை என்பது நிரந்தரமான நிலம். நான் சொன்ன 4 நிலமும் நிரந்தரமான நிலங்கள். பாலை என்பது நிரந்தரமான நிலம் இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் சில நேரத்திலே மழை பெய்யாவிட்டால் பாலை நிலமாக மாறிவிடும். இந்த நிலத்தை எப்படி வகுத்தார்கள் என்று நான் சும்மா நினைத்து பார்ப்பேன். ஐயாவை வைத்துக் கொண்டு சொல்ல பயமாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பெருந்தன்மையை நம்பி நான் சொல்லுகிறேன். மழை பெய்யும். அந்த மழை மலையிலே விழும். அப்படியே அந்த தண்ணீர் ஓடி காடு வழியாக வரும். சில பேர் குறிஞ்சியைத்தான் முல்லையைத்தான் முதல் சொல்லுகிறார்கள். என்னுடைய அபிப்பிராயம் இதுதான். அந்த மலையிலே விழுந்த தண்ணி வழிந்து வந்து காடு வழியாக வரும், வந்து ஊருக்குள்ளே போகும், ஆறாக ஊருக்குள்ளே வரும். பிறகு அந்த ஆறு கடலிலே போய் சேரும். இந்த ஒழுங்கை பார்த்திருப்பார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே முதல்ல அந்த ஆறு பிறக்கிற இடம் குறிஞ்சி, பிறகு காடு முல்லை, அடுத்தது மருதம் வயல், அடுத்தது நெய்தல் கடல். இதுல என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், மலையிலே எப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அங்கே தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியே காடு வழியாக இந்த நேரம் அந்த தண்ணீர் வழியே வருகிறபடியால் காட்டிலேயும் தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. இயல்பா அங்கே தண்ணீர் இருந்திருக்கும். பிறகு அது ஊருக்குள்ளே வந்த உடனே தான் மனித முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. வயல் செய்து அதற்கு குளம் வெட்டி அந்த ஆறாக வந்த தண்ணீரை தேக்கி வைத்து பயிர்களுக்கு பாய்ச்சி பயிர்கள் உண்டாக்கி இப்படி செய்கிற வேலையெல்லாம் மருதத்திலே தான் உண்டாகும். பிறகு அந்த தண்ணீர் போய் கடலிலே சேரும். அதைத்தான் நெய்தல் என்றார்கள். இப்ப இதிலே ஏன் 2 நிலத்தை மட்டும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும் என்று சொன்னார்களே, அப்ப மருதமும் நெய்தலும் ஆகாதா? முல்லையும் குறிஞ்சியும் மட்டும்தான் பாலை ஆகுமா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால், அங்கே இயற்கையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்திலே தண்ணீர் நின்றால் அங்கே தண்ணீரை தேக்கி வைத்து பாதுகாக்க மாட்டார்கள். ஆகவே அது பாலை ஆகிவிடும். மருதம் போன்ற நிலத்திலே குளத்திலே தண்ணீர் வெட்டி தண்ணீரை தேக்கி பாதுகாத்து வைக்கிறபடியால் மழை இல்லாவிட்டாலும் தண்ணீர் நிற்கும். அதுபோல நெய்தலிலே கடற்கரை என்றபடியால் தண்ணீர் நிற்கும். அதனால்தான் அந்த 2 நிலத்தையும் சொல்லியிருப்பார்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வேற சபையா இருந்தால் அதுதான் என்று சொல்லியிருப்பேன். இவரை வைத்து அது சொல்ல பயமாக இருக்கிறது. அப்படி நினைத்து பார்க்கிறது உண்டு. அப்படி இந்த 4 நிலத்திலே அழகான நிலம், உயரமாக இருக்கக்கூடிய நிலம், அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட நிலம். மலையை பற்றி சொல்லுகிற பொழுது நம் இலக்கணக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட இடம். இது எவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அழகு எப்பவும் பச்சை பசேல் என்று அழகாக இருக்கும். மேகங்கள் தவழ்ந்து விளையாடும். இந்த நிலத்துக்குத்தான் எப்பொழுதும் அழகு அதிகம். அப்போ இந்த 4 நிலத்தையும் வகுத்த பிறகு, நான் சும்மா ஒரு கற்பனையா பண்றது, எல்லா இனத்தவர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான நிலத்தை உங்கள் நிலமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தமிழன் முதல் கையுயர்த்தி விட்டான். முதல் கையுயர்த்தி விட்டு அழகான இடமான அந்த குறிஞ்சியை, இதுதான் தமிழர்களாகிய எங்களுக்குரிய நிலம் என்று குறிஞ்சி நிலத்தை அவன் எடுத்துக்கொண்டான். நிலங்களுக்குள்ளே அழகான நிலமாகிய குறிஞ்சி நிலத்தை தமிழன் எடுத்துக்கொண்டான். இப்ப இது இந்த ஏலம் போடுற மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏலத்துல முதல் நல்ல நிலம் தமிழனுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு கடவுளர்களை எல்லாம் வச்சு எந்த கடவுள் உங்களுக்கு வேணும் என்று கேட்டிருப்பார்கள். இது ஒரு ஏலம். தமிழ் ஏலம் எடுக்க வேணும். முதல் கடவுளாக முருகன் வந்தான். முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்பதுதான் பெயர். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்பதுதான் அர்த்தம். எங்க ஊரிலே ஒரு தீவு இருக்கிறது. இலங்கைக்கு பக்கத்திலே சின்ன தீவு இருக்கிறது. அது ஒரு தீவு, ரொம்ப பிற்பட்ட தீவு. அந்த தீவிலே இந்த மதில் சுவர் கட்டுவதற்கு அவர்களுக்கு வசதிப்படாது. அங்கே என்ன செய்வார்கள், முருகக்கல் என்று ஒரு கல் இருக்கும். இருக்கிறது. அந்த கல்லை பார்த்தால் அப்படியே பூவேலைகள் செய்தது போன்ற கல். இப்போ கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இங்கேயும் இருக்கிறதோ நம்ம தெரியவில்லை. அந்த கல்லினுடைய அமைப்பு கடல்ல இருந்து வந்திருந்தாலும் அந்த கல்லினுடைய அமைப்பிலேயே அப்படியே பூவேலை செய்தது போன்ற அந்த கல் இருக்கும். அதனால அந்த கல்லுக்கு முருகக்கல் என்றே பெயர்.
அழகான கல். அந்த கல்லை அடுக்கி வைத்து தான் அங்கே மதில் கட்டி, அந்த மதில் கட்டுவது என்பது இல்லை, அந்த கல்லை அடுக்கி வைத்திருப்பார்கள். அந்த கல்லுக்கு முருகக்கல் என்று பெயர். ஏனென்றால் அது அழகான கல் என்பதனாலே முருகக்கல். அப்ப முருகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அழகு என்று அர்த்தம். முருகன் என்று அவனுக்கு ஏன் பெயர் வந்தது என்றால், உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். அதனாலே தான் தமிழர்கள் கடவுள்களுக்குள்ளே உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்டவுடனே நான் நினைக்கிறேன் எல்லாரும் கையுயர்த்தி முருகன் தான் நமக்கு வேணும் என்று கையுயர்த்தி இருப்பார்கள். அதிலேயும் நகரத்தார் ஆக முந்தி கையுயர்த்தி இருப்பார்கள். ஏன் முருகனை அவர்கள் தான் இப்போ கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த முருகக் கடவுள் அவனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒன்று அழகானவன், அவனை போல அழகு வேறொருவருக்கும் இல்லை. இன்றைக்குத்தான் இந்த அரசியலாளர்கள் பல பேர் முருகனை உறவு கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். நானும் பார்க்கிறேன், இந்த இந்து மதத்தை எந்த தலைவரை பார்த்தாலும் எந்த கூட்டத்தை பார்த்தாலும், நான் பார்க்கதை சொல்லுகிறேன், அரசியல் சொல்லுகிறேன் என்று நினைச்சு என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. எந்த தலைவரை பார்த்தாலும் அவர்களை பாராட்ட நினைக்கிறவன் வேலைத்தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஆறாவது தலைவருக்கு சிலுவை கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? எந்த தலைவருக்கு கொடுத்தாலும் வேல் தான் கொடுக்கிறான். ஏன்? வேல் அறிவினுடைய அடையாளம். தலைவா, உனக்கு அறிவில்லை, இதை பெற்றுக்கொண்டாவது நீ அறிவை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அது ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் அறிவு. சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும், ஆழமான அறிவு இருக்காது. சில பேருக்கு அகலமும் இருக்கும், ஆழமும் இருக்கும், கூர்மை இருக்காது. வேலை பாருங்கள், இதுதான் அதற்கான அடையாளம். அறிவுக்கான அடையாளம் வேல்தான். கீழே ஆழமான அந்த தடி இருக்கிறது, நடுவிலே அகன்று இருக்கிறது, மேலே கூராக இருக்கிறது. ஆகவே அகலம், ஆழம், கூர்மை கொண்ட அந்த மூன்றும் கொண்ட அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறவன் தான் முருகன். ஆகவேதான் இந்த அறிவுக்குரிய வேலை எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். என்ன? அறிவை பரிசாக கொடுக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த வேலை நிரந்தரமாக கையில் வைத்திருக்கிறவன் முருகன் தான். இது அவனுக்கு இருக்கிற அடுத்த பெருமை. வேல் என்பது ஏதோ ஆயுதம் என்று நினைத்து விடக்கூடாது. அருணகிரிநாதர் தான் சொன்னார், எங்கள் சமயத்திலே பல விஷயங்களை குறிப்பாலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுடைய சமயத்திலே பல விஷயங்களை நேரடியாக சொல்வதில்லை, குறிப்பால் சொல்வது. கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி என்ன சொன்னான் என்றால், எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றான். குறிகளால் காட்டுவது, நேரடியாக சொல்லாமல் ஒரு குறிப்பினாலே காட்டுவது, இதுதான் முக்கியம். நம் சமயத்திலே அப்படித்தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு போனால் கட்டிடங்கள், விக்கிரகங்கள் அல்லது அதில் இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பை உணர்த்துகிற விக்கிரகமாகத்தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே போனால் சிவனுக்கு முன்னாலே நந்தி வைத்திருக்கிறார்கள், ஆர்கிடெக்ட் தெரியாதவர். மூலஸ்தானத்தில் சாமியை வச்சுட்டு அதை மறைக்கிற மாதிரி நந்தியை வைக்கலாமா? நந்தியை வச்சா வெளியில் வைக்கிறவனால கும்பிட முடிய இல்லை, நந்தி மறைச்சு கொண்டு நிற்குது. அப்போ இது தப்பாச்சு. இது ஏன் பண்ணினார்கள் என்றால் ஒரு காரணத்தோடு பண்ணினார்கள். நந்தி என்பது, இந்த விடை என்பது இருக்கிறதே, அது வெறும் மாடல்ல, அது தர்மத்துக்கான குறியீடு. அதை இறைவனுக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு இறைவனுக்கு முன்னாலே நந்தி இருந்து இறைவனை பார்த்தபடி நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தின் பார்வையில் தான் இறைவன் நிற்பான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பல பேர் என்னென்னமோ களவு செய்து விட்டு சாமி கும்பிட போகிறார்கள், ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்முடைய பெரியவர்கள் சில நியதிகளை ஆலயத்துக்கு வைக்கிற பொழுது சொன்னார்கள், நீ போய் ஆண்டவனை கும்பிடுவதானால் நந்திக்கும் மூலஸ்தானத்துக்கும் இடையிலே குறுக்காலே போகாதே, போனால் நரகத்துக்கு போவாய் எழுதியிருக்கிறார். என்ன காரணம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நந்திக்கும் இதுக்குமா என்ன அர்த்தம் என்றால், அதுக்கு குறியீடு என்னவென்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, தர்மத்துக்கும் ஆண்டவனுக்கும் குறுக்கே போனால் அது உனக்கு நரகத்தை தான் தரும். இதை உணர்த்துவதற்குத்தான் அந்த விக்கிரகம். இதுபோல நம்முடைய வேல் இருக்கிறதே, அந்த வேலும் ஒரு குறியீட்டை தந்திருக்கிறது, அறிவு என்கின்ற குறியீட்டை தந்திருக்கிறது. அருணகிரிநாதர் தான் அனுபூதியிலே சொல்லுகிறார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. வேல் என்றால் தனியே அந்த வடிவத்தை பார்க்க கூடாது, அது ஏதோ சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே.
அருணகிரிநாதர் பண்ணுகிற வேலையை நினைத்து பார்க்கிறது உண்டு பாருங்க. ஆண்டவனை அடைவதற்கு அறிவு வேண்டுமா வேண்டாமா உங்களை கேட்கிறேன். மற்ற ஜீவராசிகளாலே ஆண்டவனை அடைய முடியவில்லை. ஆறறிவு பெற்றதாலே நாங்கள் தான் கடவுளை அடைகிறோம். அப்ப அறிவு தேவையா தேவையில்லையா? தேவை. நம் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆண்டவனை அடைய அறிவு தேவை, ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அந்த அறிவு இல்லாமல் போய்விட வேண்டும். ஆண்டவனை அடைவதற்கு அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவே எப்பொழுதும் அந்த அறிவை பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவனை பிடிக்க முடியாது. அதனாலே தான் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே என்றார் தாயுமானவர். கல்வியை கொண்டு கல்வியை நீக்க பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் அருணகிரிநாதர் சொன்னார், அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. இந்த நிலைதான் கடவுளை கும்பிட வைக்கலாம். ஆண்டவனை வழிபட வேண்டுமானால் அறிவு தேவை, பின் அறிவு தேவையில்லை. இதையெல்லாம் உணர்த்துகிற கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்ட பொழுது சொன்னார், அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார், கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறார், முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டதும் சொன்னார், முருகனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், மற்றைய கடவுள்களை நீ எப்படியும் கும்பிடலாம். அது கும்பிடுவதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும், தியானங்கள் பண்ண வேண்டும், என்னென்னவோ பண்ண வேண்டும். முருகனை கும்பிடுவதற்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முருகனுக்கு முன்னாலே போய் நின்று என்ன திருப்புகழ் பாடுறதா, தேவாரம் பாடுறதா, அலங்காரம் பாடுறதா, அனுபூதி பாடுறதா, ஒன்றும் பாடாதே. முருகனுக்கு முன்னாலே போய் நில். உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையாலையும் முருகனை திட்டு. இப்படி ஒரு சமயத்தில் யாராவது சொல்லி தருவார்களா? உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி முருகனை திட்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆர் சொன்னவர்? அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். நீ என்ன வார்த்தைகளையும் திட்டு, அது அங்க கேட்கும், முருகனுக்கு கேட்கும், கூப்பிடுவார். அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஓடி வந்து சொல்லுவார்கள், முருகா உன்னை ஒருத்தன் திட்டுறான். அப்படியா? திட்டுறானா? நல்லது. என்ன பாஷையில திட்டுறான்? தமிழ்ல திட்டுறான் முருகா. உடனே அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கொடு. இப்படி சொல்வாராம் முருகன். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். இந்த கருணை வேறு எந்த கடவுளுக்காவது உண்டா? நினைத்து பாருங்கள். தன்னை வந்து திட்டுகிறான் ஒருவன், தமிழாலே திட்டுகிற காரணத்தினாலே அவனை வாழ வைப்பான் முருகன் என்கிறார் அருணகிரிநாதர். காரணம் என்னவென்றால் அவன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் அது மட்டும் இல்லை, தமிழ்ச்சங்கத்துக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கிறான். மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த கடவுள் அந்த கடவுள். அதனாலே ஆறாவது ஒருவன் தன்னை திட்டினாலும் கூட தமிழால் திட்டினால் சரி அவனுக்கு பாஸ் கொடு, அவன் நல்லபடி இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். அத்தகைய கடவுளைத்தான் நாங்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள். 50 ஆண்டுகளாக நீங்கள் முருக பக்தி மாநாடு நடத்துகிறீர்கள் என்றால் அது லேசான காரியம் இல்லை. முருகனுடைய கருணை இருந்தாலே ஒழிய இந்த காரியம் நடக்காது. நான் நிச்சயமாக இவர்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக இதை சொல்லவில்லை. எனக்கு ஒன்று, நான் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 70 வயது ஆக போகிறது. நிச்சயமாக தெரியும், நம்முடைய கெட்டித்தனங்களாலே ஆகிற காரியம் என்று ஒன்றும் இல்லை. அதை நம்புங்கள். தர்மத்தோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் இறைவன் அந்த செயலை அங்கீகரிப்பான். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி பெறும். நீ எவ்வளவு பணக்காரனாகவும் இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாகவும் இருக்கலாம், எவ்வளவு அறிஞனாகவும் இருக்கலாம், ஒன்றும் நடவாது, ஒன்றும் நடவாது. முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த பிறகுதான் அந்த காரியம் வெற்றி பெறும். 50 ஆண்டுகள் இது நடக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த ஒரு சங்கமாகத்தான் நான் இதை கருதுகிறேன்.